ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்ன சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து என்னோடய அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் தான் போடுவேன். என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் அங்கேயும் போய் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணுவேன். அண்ட் போன ஒரு வீடியோவில் வந்து நான் கொஸ்டின் கேட்டிருந்திருப்பேன். அதுக்கான ரிப்ளை எதுவுமே வந்து கொடுக்கல நான். ஸோ வந்து அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் வந்து நேற்றே இந்த ஸ்டோரியை வந்து போட்டிருந்துக்கணும். தர்ஷினின்ற ஐடியாவில் இருந்து அவங்க மார்ச் 1 போட சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் என்னால் வந்து அதை போட முடியல. நேற்று ஃபுல்லுமே வந்து பயங்கரமான ஹெட்டேக்கு. லைக் என்ன சொல்கிறது, சாட்டர்டே நைட்டு ஸ்டார்ட் ஆன ஹெட்டேக்கு நேற்று ஃபுல்லுமே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. வாமிட்டாக தான் எடுத்துகிட்டே இருந்தேன் நைட்டு ஃபுல்லும். ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியல, சாப்பிட முடியல, எதுவும் பண்ண முடியல. ஸோ சாரி. தர்ஷினி நேற்று கேட்டிருந்தாங்க, பட் ஆனால் என்னால் போட முடியல. அதனால் நான் வந்து இன்றைக்கி போடுறேன். ஸ்டோரி வந்து அவங்க இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அண்ட் வந்து அவங்களுக்காக தான் இது. ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒப்சஸ்டு வித் ஸ்டெப் டாட்டர், இதுதான் வந்து ஸ்டோரி. ஸோ மீதி எல்லாமே வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரியே வந்து நான் ஓட்டிங் வச்சுருப்பேன், ஃபைனல் ஓட்டிங் அது. ஸோ நேம் என்ன வைக்கலாம் அப்படின்ற இதுக்கு வந்து நான் ஓட்டிங் வச்சுருந்துருப்பேன். ஸோ மறக்காமல் கேட்குறவங்க எல்லாம் போய் ஓட் பண்ணுங்கடா, ஓகேவா? ஸோ ஒயின் கேரக்டருக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்றது தான் வந்து அதுக்கான ஓட்டிங் தான் அது. ஸோ மறக்காமல் நீங்கள் என்னோடய சேனலில் போஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ரீசெண்டாக அப்லோட் பண்ண அந்த ஓட்டிங்கில் வந்து நீங்கள் ஓட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். இதை வந்து என்னால் லாங்காக கொண்டு போக முடியாது. ஸோ வந்து ஷார்ட்டாக தான் வந்து முடிப்பேன், கோச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, உங்களுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. ஸோ அதனால் வந்து டேங்க வந்து உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. டேங்க்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஏஜ் வந்து டிஃப்ரெண்ட் அதிகம் தான். ஸோ உங்கள் அம்மா தான் ஏஜ் அதிகம். டேங்க்கு வந்து எப்படி சொல்கிறது, அவருக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று லைக் மேரேஜுன்னு ஒன்று பண்ணால் தான் லைக் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்ற இதனால அவரும் வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் பேஸில் போட்டு உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்படி தான் டேங் வந்து உங்களுக்கு வந்து அப்பாவா வந்து மாறுறாரு. லைக் அதுக்கப்புறமும் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றது தான் ஸ்டோரி. நீங்கள் ஹாப்பியாக ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா லைக் கூப்பிடுறீங்க, பட் ஆனால் வந்து அப்போ டேங் தான், ஓ அம்மா ஊரில் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போயிருக்காங்க, அதனால் இந்த 1 வீக்கை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு டேங் சொல்கிறாரு. அப்படியா டேடி? ஆமாம் பேபி கால், இங்கே வா, டேடிக்கு ஹக் கொடு பார்க்கலாம் அப்படின்னு டேங் சொல்கிறாரு. டேங்க்கா உங்கள் மேலே உங்களை ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தானோ அப்போத்துலேருந்தே வந்து கிரேஸியாக லைக் ஒப்சஸ்டாக இருக்கார். இது வந்து யாருக்குமே தெரியாது, டேங்க்கு மட்டும்தான் தெரியும். டேங் வந்து வேறு யார்கிட்டையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது கிடையாது இதை பற்றிலாம். ஸோ வந்து எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அப்போல்லாம் வந்து அவரோட சில விஷயத்தை காட்டுவார். நீங்கள் வந்து சரி ஒரு அப்பாவாக தான் வந்து இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு வந்து நீங்கள் அவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, ஸோ அப்படி தான் வந்து நினச்சிட்ருக்கீங்க. ஸோ டேங் கூப்பிடுறாரு, நீங்களும் வந்து போகிறீங்க. டேங் வந்து உங்களை லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. அப்புறம் பேபிகள், ஸ்கூலெல்லாம் எப்படி போகுது, நல்லா படிக்கிறியா? ஸ்கூல் படிக்கணும்னு சொல்லு, வேறு ஸ்கூல் மாற்றிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ படிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது, அதான் டேடி இருக்கல, டேடி பார்த்துப்பேன். இல்லை இல்லை டேடி, நான் நல்லா படிப்பேன், எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூலில் நடக்கிறது பண்ணுறது எல்லாமே வந்து சொல்லிட்டுருக்கீங்க. டேங் உங்களோட லிப்ஸையே தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் அதாவது கவனிக்கவே இல்லை, ரொம்ப ஈகராக வந்து அந்த ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டோட வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
டயாங் தான் உங்க லிப்ஸையே தான் பார்க்குறாரு. உங்க ஃபேஸ்ல கைய வச்சு அப்படியே அந்த லிப்ஸ ரப் பண்றாரு. என்ன பண்ற அப்படின்ற மாரி இருக்கு உங்களுக்கு. டாடி என்ன பண்றீங்க டாடி? அவ்வளோதான் டயாங்கு செம்ம டீப்பா வந்து கிஸ்ஸு உங்க பேக்கு கிட்ட ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு இன்னொரு ஹேண்ட் உங்களை வெஸ்ட்ல பிடிச்சிக்கிட்டு செம்ம டீப்பா வந்து கிஸ்ஸிங் போகுது. விட்டு விட்டு விட்டாகிட்ட அங்கே சும்மா டீப் ரஃப் கிஸ் உங்கள் லிப்ஸை சக் பண்ணுறது அவ்வளோ இதாக பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து அந்த கிஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சோஃபாவில் படுக்க வச்சிட்டா. உங்களுக்கா என்னடா நடக்குது அப்படின்றதே தெரியல. ஆமாம், ஹேண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ட்ரெஸ் லைக் யூனிஃபார்ம் தானே போட்டிருப்பீங்க, ஷர்ட்டும் ஸ்கர்ட்டு அதுக்கு மேலே கோட் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ டயாங்க அவரோட ஹேண்ட் வந்து உங்கள் ஸ்கர்ட்டுக்குள்ளார தான் வந்து போகுது. ஸ்கர்ட்டுக்குள்ளார போய் உங்களோட இன்னர்ஸுக்குள்ளார தான் வந்து கை அப்படியே செம்மையாக ப்ளே ஆகுது. உங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. தள்ளுறீங்க, அடிக்கிறீங்க. டயாங்க சுத்தமாக வந்து லைக் ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லை. டயாங்க கிஸ்ஸு அவ்வளோ டீப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கிஸ்ஸு கழுத்துக்கெல்லாம் ட்ராவல் ஆகுது. அப்படியே சோஃபாலே வச்சு லைக் வந்து செம்மையாக சம்பவம் பண்ணி விட்டுறாரு டயாங்கு. எவ்வளவோ வந்து லைக் என்ன சொல்லிருப்பீங்க, லைக் கெஞ்சிருப்பீங்க, விட சொல்லியிருப்பீங்க. லைக் வந்து நீங்கள் டேடி 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 விட்டு 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 அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஸோ இந்த டேடின்ற வேர்ட்லேயே வந்து டயாங்கு ரொம்பவும் ஹைப் ஆகியிருக்கும். தரமான சம்பவமாக வந்து வச்சு வச்சு செஞ்சுருப்பான் டயாங்க. இவ்வளோ வருஷமாக அடக்கி வச்சுருந்த மொத்தத்தையும் வந்து இறக்கியிருப்பார் உங்கள் மேலே. ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் போகலை, பிகாஸ் இல்லைன்னா வந்து யூடியூப்பில் இருந்து வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுருவாங்க. என்னால் வந்து அன்கட் சீனுக்குன்னு தனியாகவும் என்னால் இப்போதைக்கு இதுக்கு போட முடியாது, பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் இஷ்யூஸ். அதனால தான் நான் இப்படியே வந்து அதை முடிச்சிடுறேன். ஸோ கோச்சிக்காதீங்க, ஓகேவா? இவ்வளோ தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சோஃபாவில் அப்படியே படுத்து கிடக்குறீங்க. டயாங்கா உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான அந்த இது இருக்குல்ல, அந்த ஃபேஸில் தெரியும்ல, அதோடய அவர் அப்படியே உட்காந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே செதறி கிடக்குது. அப்படியே திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. உங்களுக்கு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி தனியாக கட்டுது. என்ன பேபி கேர்ள், டாடி நல்லா உன்னை ப்ளஷர் பண்ணனா? சி நீலா நீலா என்னடி நீலா நீலா என்ன நீலா, இதெல்லாம் உன் அம்மா கிட்ட சொல்லலான்ட்டு நினைக்காத. எனக்கு உன்னையும் அம்மாவையும் வெளியில் தூக்கி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உன் அம்மா இப்போதான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. சரியா? நான் நினச்சேன்னா அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட முடியும். உன் அம்மாவோட கனவை சுக்கு நூறோ உடைச்சிட முடியும். உன்னை இங்கே வச்சுக்கிட்டு உன் அம்மாவை தூக்கி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, புரியுதா? உன் அம்மா கிட்ட சொல்கிறேன், அட்டுக்கிட்ட சொல்கிறேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? சொன்னா உன் அம்மாவும் வீதியில் அடுத்த வேலை சொத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். ஒன்றும் விட மாட்டேன்டி. ஏன்னா I'm so much obsessed with you, baby girl அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் கிஸ்ஸே பண்ணல, அப்படியே படுத்து கிடக்குறீங்க. ஏதப்பா கிஸ்ஸு பண்ணால் கிஸ் பேக் பண்ணணும், சைலண்ட்டாக இருக்கக்கூடாது, புரியுதா? டெடிக்கு இல்லை ரொம்ப கோவம் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணுவேன், அப்புறம் உனக்கு தான் பேபி கேர்ள் வலிக்கும். கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் கிஸ் பேக் பண்ணுறீங்க. அப்படியே டேங்கோ அப்படி ஸ்மிர்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு ரவுண்டு போகுது. அங்கேயே தான் உங்களால் சுத்தமாக முடியலை, அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸ் லைக் வந்து உங்கள் அம்மாவும் இல்லை, உங்களுக்கு லைக் வந்து சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. உங்கள் அம்மா கால் பண்ணி உங்ககிட்ட பேசினாலும் டயாங்கோ அப்போ பக்கத்துலேயே தான் இருப்பான். உங்களால் எதுவும் உங்கள் அம்மா கிட்டே சொல்ல முடியாது. நீங்கள் கேஷுவலாக பேசுகிற மாதிரி உங்கள் அம்மா கிட்ட வந்து பேசிடுறீங்க.
அந்த 1 வீக்குமே வந்து டயான் வந்து சான்ஸ நல்லா யூஸ் பண்ணியிருப்பான். உங்க அம்மாகிட்ட லைக் வந்து நீங்க ஃபோன் பேசும்போது பக்கத்திலேயே தான் இருப்பான். அப்பவும் அவன் சும்மா இருக்க மாட்டான். அவளோட ஹேண்ட் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸுக்குள்ளார தான் இருக்கும். அவ வந்து உங்கள எந்த ட்ரெஸ்ஸுமே போட விட்டுருக்கவே மாட்டான். லைக் நீங்க யூனிஃபார்ம் லைக் ஸ்கூல்லேருந்து வந்தா, அவனோட ஷர்ட்ட மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஷர்ட்டெல்லாம் கழட்டி குடுப்பா. ஸோ நீங்களும் வேற வழி இல்லாம அவ முன்னாடியே தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ண இதா வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால அவன் முன்னாடி தான் யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே கழட்டிட்டு, நீங்க ஷர்ட் போடுற மாரி இருக்கும். ஸோ அப்பவும் வந்து நீங்க ஃபோன்ல பேசும்போதும் வந்து உங்களோட கை சும்மாவே இருக்காது. உங்க பாடி ஃபுல்லும் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். இல்ல அப்படின்னா வந்து அ லைக் வந்து சோஃபால படுக்க வச்சுட்டு நீங்க பேசும்போதே உங்கள சோஃபால படுக்க வச்சுட்டு, உங்க ஷர்ட்டெல்லாம் அன்பட்டன் பண்ணிட்டு செம்மையா உங்க செஸ்ட்ல செம்மையா வந்து சக் பண்ணுவாரு, கடிப்பாரு. இந்த மாரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நீங்க எந்த சவுண்டும் குடுக்க முடியாத அளவுக்கு லைக் வந்து ரொம்ப இதா வந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. லைக் இப்படியே போக 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 என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த 1 வீக்குக்குள்ளாரையே ஃபுல்லா வந்து நீங்க என்ன ஆகுதுன்னா, நீங்களே வந்துட்டு எனக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கும் அது வந்து லைக் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறது. அ அப்படி போயிட்டுருக்கு. அப்படி வந்து உங்க அம்மா நெக்ஸ்ட் டே வராங்கன்னா, இந்த டே வந்து நீங்களே வந்து டேயாங்கிட்ட போய் லைக் வந்து டேயாங் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, லைக் வந்து கேஷுவலா உட்காந்துக்கிட்டு இருப்பா. சரி உங்க அம்மா தான் நாளைக்கு வராளா, இன்னைக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாரி தான் வந்து டேயாங் இருந்திருப்பாரு. பட் ஆனா நீங்களே வந்து போய் டேயாங்கோட லேப்ல உட்காந்துட்டு, "டேய்" டேயாங்கும் உங்க வெஸ்ட்ட ஹோல்ட் பண்ணிட்டு, "என்ன பேபி கேர்ள், எப்பவுமே நான் கூப்பிட்டா தான் வருவேன். இன்னைக்கு நீ ஏன் வந்திருக்க? என்ன பேபி கேர்ள்" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அப்படியே இழுக்குறான். நீங்களும் வந்து போறீங்க. அப்படியே வந்துட்டு அவங்களோட செஸ்ட்ல அப்படியே கிஸ் பண்றீங்க. செஸ்ட்டு, காலர் போனு, நெக் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்படியே உங்க வெஸ்ட்டை கிரிப் பண்றான். பேபி கேர்ள், என்ன பண்ற பேபி கேர்ள்? டாடி, ஐ வாண்ட் யூ டாடி. என்னடி? ஆ என்ன ரொம்ப மூட் ஆகுது போல? டாடிக்கு ரொம்ப பிடிக்குது போல அப்படின்னு டயாங் சொல்றாரு. செம்ம டிப்பா கிஸ் பண்றீங்க நீங்க. நீங்க ஏற்கனவே வச்சு செய்வார் டயாங்கு. இதுல நீங்களே வந்து போனீங்கன்னா விடுவாரா? செம்ம டிப்பா அவர் கிஸ் பண்றாரு. அப்படியே உங்களை தூக்கிட்டு இப்ப ரூமுக்கு தான் வந்து போறாரு. லைக் வந்து அவரு உங்க ட்ரெஸ் கழட்டுறாரு, நீங்க உங்க ட்ரெஸ் கழட்டி அப்படியே வந்து தூக்கி போட்டு லைக் பெட்ல ரூம்ல வந்து டேங்கோட ரூம்ல வந்து தூக்கி போடுறீங்க. டேங்க்கு வந்து சரி சரி இப்போ நம்ம கண்ட்ரோல் வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. லைக் வந்து அன்னைக்கு ஃபுல்லுமே வந்து நீங்க தான் வச்சு செஞ்சிருப்பீங்க. எப்பவுமே டைம் தான் பண்ணுவாரு. பட் ஆனா இந்த டைம் வந்து நீங்க தான் வந்து பண்ணி இருந்திருப்பீங்க. அப்படி டயங்கோட நெக்ல கிஸ் பண்றது, செஸ்ட்ல கிஸ் பண்றது, ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தைஸ், இன்னர் தைஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்து பண்ணுவீங்க. ஏய் பேபி கேர்ள், என்னடி பண்ற பேபி கேர்ள்? அப்படி தாண்டி செம்மடி பண்றேன். நீங்க செம்மையா சக் பண்ணிட்டு இருப்பீங்க டேங்கோடத. உங்க ஹேர் அப்படியே கிரிப் பண்றாரு. நீங்க ரொம்ப இதா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக் வந்து அவர் ஃபுல்லா வந்து லைக் வந்து ப்ளஷரோட எட்ஜுக்கு போயிட்டு பம்ப் பண்ற டைம்ல நீங்க வாயை எடுத்துருவீங்க. ஏண்டி எடுத்த? பண்றீ, ரொம்ப க்ளோஸ்ல இருந்தடி பண்றீ. டாடி, நீ கம் பண்றதுன்னா எனக்கு உள்ளாரதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சடனா உட்காந்துட்டீங்க. டேங்கா, என்னடி பண்ற? ப்ரொடெக்ஷனே யூஸ் பண்ற, இருந்துருடி. இல்ல டாடி, ஐம் ஸோ நீடி டாடி, ஐ வாண்ட் யூ டாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செம்மையா வந்து டயாங்கு மேல உட்காந்து செம்மையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டயாங்கா முடியல அவரால். அவரும் உங்களோட வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு அவரோட லைக் வந்து கண்ட்ரோலும் போயிடுச்சு. செம்மையா வந்து கீழே இருந்து அவர் பண்றது, மேல இருந்து நீங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தரமா 2 பேருமே செம்மையா மூன் பண்ணிருக்கீங்க. அந்த ரூம்குள்ளார செம்ம சவுண்டா போயிட்டு இருக்கு. அப்படியே வந்து நெக்ஸ்ட் டேவும் வந்து ஸ்கிப் ஆகுது. நீங்க டயாங்கோட செஸ்ட்ல தான் வந்து படுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் டயாங் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு எல்லாம் போட்டு விட்டுட்டு உங்களோட ரூமில் கொண்டு போய் படுக்க வச்சிருவாரு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து என்ன நடந்துச்சுன்ற எந்த ஆதாரமுமே இல்லாமல் ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருப்பாரு. பிகாஸ் உங்கள் மம்மி வராங்க இல்லையா? ஸோ அதனால தான்
உங்க அம்மாவும் வந்து வந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சவுண்ட் கேட்குது. யாரோ பேசிட்டு இருக்கிற மாரி சவுண்ட் எல்லாம் வந்து கேட்குது. நீங்களும் வந்து எந்திரிச்சு எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்க ரூம்ல தான் இருக்கீங்க. நீங்களும் வந்து சீக்கிரமா எந்திரிச்சு, சரி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எங்கெல்லாம் ஹிக்கீஸ்லாம் தெரியுதோ அதெல்லாமே வந்து மறைச்சிட்டு ரெட்டை ஜடை பின்னிக்கிட்டு நீங்க அப்படியே கீழே வரீங்க. அம்மா ஓயன் செல்லம் வாங்க அப்படின்ட்டு உங்க அம்மா கூப்பிடுறாங்க. நீங்களும் போய் உங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? நான் தாண்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு வந்து உங்க அம்மா சொல்றாங்க. அப்பதான் நோட்டீஸ் பண்றீங்க உங்க அம்மாக்கு பக்கத்துல ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்காரு. அம்மா இந்த பர்சன் அப்பதான் வந்து உங்க அம்மா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆமா இவரை தான் நான் லவ் பண்றேன். என்னம்மா சொல்ற? ஆமா டயாங் கூட நான் இருந்தது ஜஸ்ட் ஒரு 2 பேருக்குமே வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷனாக தான் வந்து 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டோமே தவிர எங்களுக்குள்ளார அது எதுவுமே இல்லை. என் வயசுக்கும் அவன் வயசுக்கும் அது ரொம்பவே இதுதான். இவரை பார்த்தேன் 2 பேருமே வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்றாங்க. லைக் வந்து கூடிய சீக்கிரத்துல கல்யாணமும் பண்ணிக்க போறோம். அம்மா என்னம்மா நீ சொல்ற? ஆமா ஒயன் இனிமே இவர் தான் உன்னோட அப்பா. அம்மா என்னம்மா நீ விளையாடுற? ஃபர்ஸ்ட் தேங்காய் கல்யாணம் பண்ணி இவன் தான் அப்பான்னு சொன்னேன். இப்போ இன்னொருத்தர் கூட்டு வந்து எத்தனை பேருமா எனக்கு அப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறீங்க. இதை பாரு ஒயன் அவன் கூட இருந்ததெல்லாம் மேரேஜ் இல்லை, ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம் கூட இருந்தோம் அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிடுவோம். அம்மா அதெல்லாம் என்னால் முடியாது. நான் டயாங் அப்பா விட்டுட்டுலாம் வரவே மாட்டேன். டயாங் டாடி விட்டுட்டுலாம் வரவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் ஒழுங்கா வாடி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஓ நீ வந்து நினச்சி நினச்சி மாற்றிக்கிட்டே இருப்ப. எல்லாரையும் என்னோட அப்பாவை ஏற்றுக்க முடியாதுமா. போமா டயாங்க விட்டு நான் வரமாட்டேன். டாடி சொல்லு டாடி ப்ளீஸ் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுறீங்க. டயான் தான் உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. இதை பாரு அவ சின்ன பொண்ணு எதுவும் புரியாமல் பேசுகிறா. கொஞ்சம் வருஷம் போனால் சரியாயிரும். நான் பார்த்துக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு டயான் சொல்கிறா. அது எப்படியும் நீ ஒரு அது சரி வராது டயான். ஓ நீ நினச்சி நினச்சி மாற்றிக்கிட்டே இருப்பேன். நானும் அதை ஏற்றுக்க முடியாது. உனக்கு வேணா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி பேபி கேர்ள் கோவப்படாதும் அம்மா தானே. இல்லை டேடி பாரு அம்மா நினச்சி நினச்சி டேடி மாற்றிக்கிட்டே இருந்தேன். நான் எப்படி அதை ஒத்துக்க முடியும்? அம்மாவுக்கு வேணும்னா வச்சுக்கிட்டு என்னாலாம் போக முடியாது டேடி ப்ளீஸ் டேடி அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க டயாங்கிட்ட. டயாங்க்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிகாஸ் வந்து அவர் என்னதான் ஒப்சஸ்டாக இருந்தாலும் நீங்கள் இன்னமும் வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான். மைனர் தான், மேஜர் கிடையாது. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. லீகல் இஷ்யூஸ் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ப்ளீஸ் அம்மா நான் டயாங் கூடவே இருக்கு டேடி கூடவே இருக்கேனே ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. உங்கள் அம்மாவா ஓ லைக் வந்து உங்கள் அம்மா லவ் பண்ணுற பர்சனும் இருக்கார்ல. ஸோ அவரும் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சின்ன பொண்ணு தானே அவள் பழகிருப்பா. திடீர்னு வந்து அதை எப்படி மாற்ற முடியும்? சரியாயிரும். அவள் தான் வந்து டயாங் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஹாப்பியாக டயாங் கூட தான் வந்து உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஹாப்பியாக அப்பப்போ வந்து கொஞ்சம் ரொமான்ஸு இன்டிமேட்டாக இருக்கிறது இது எல்லாமே வந்து போய்கிட்டு தான் இருக்குது. அண்ட் இதோட வந்து இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் இது வந்து லைக் வந்து இன்கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் வந்து இருக்கும். பட் ஆனால் இதுக்கப்புறமும் என்னால் வந்து எப்படி என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் ரொம்பவும் வந்து பேச முடியலை. அதுதான் மெயின் ரீசனே. ஸோ அவ்வளோதான். பாய் பாய்.